Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற topic Python program to find the floor division of two numbers. கீபோர்ட்ல இருந்து ரெண்டு இன்டிஜர் நம்பரை ரீட் பண்ணி அதுல floor division operation perform பண்ணிட்டு அதோட ரிசல்ட்டை அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்றதுக்கு பைத்தான் ப்ரோக்ராம் எப்படி எழுதணுங்கிறத இந்த டுட்டோரியல்ல டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராமோட லாஜிக் பார்க்கலாம். In this example, the user is asked to enter two integers using input statement. So first user இருந்து ரெண்டு இன்டிஜரை enter பண்ண சொல்லி கேட்கறதுக்கு ஒரு input statement எழுத போறோம். Then these two integers are stored in variables number 1 and number 2 respectively using input statement. So keyboardல இருந்து ரெண்டு இன்டிஜரை ரீட் பண்ணி அதை number 1 and number 2 அப்படிங்கிற ரெண்டு செப்பரேட் வேரியபிள்ல ஸ்டோர் பண்றதுக்கு input statement யூஸ் பண்றோம். The arithmetic floor division operator, that is 2 times forward slash, is used to perform floor division of two numbers and the result is stored in a variable result. So இப்போ நம்ம ரீட் பண்ண அந்த ரெண்டு இன்டிஜர் நம்பர்ல arithmetic floor division operator யூஸ் பண்ணி floor division of two numbers calculate பண்ணி அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை result அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்றோம். The arithmetic floor division operator divides the two numbers where the result is the quotient in which the digits after the decimal point are removed. So the arithmetic floor division operator ரெண்டு இன்டிஜர் நம்பரை டிவைட் பண்ணிட்டு அதுல இருந்து நமக்கு கோஷியன்ட ரிசல்ட்டா கொடுக்கும். அந்த கோஷியன்ல டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா இருக்கிற டிஜிட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ஸோ அப்போ அந்த கோஷன் வந்து ஒரு ஹோல் நம்பரா தான் இருக்கும், ஃப்ராக்ஷனல் பார்ட் இருக்காது. ஒருவேளை டிவைட் பண்ணும்போது டெசிமல் பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த டெசிமல் பாயிண்ட் அதுக்கு ரைட் சைடுல இருக்கிற எல்லா டிஜிட்ஸுமே ரிமூவ் ஆயிரும். தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நார்மல் டிவிஷன் அண்ட் ஃப்ளோர் டிவிஷன். எக்ஸாம்பிள் 5 ஃப்ளோர் டிவிஷன் 2. ஸோ 5 2வால டிவைட் பண்ணா கோஷன் வந்து 2.5. பட் இங்க ஃப்ளோர் டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால டெசிமல் பாயிண்ட்டும் அதுக்கப்புறமா இருக்கிற டிஜிட் 5ம் ரிமூவ் ஆயிரும். 2 மட்டும்தான் அவுட்புட்டா கிடைக்கும். ஃபைனலி த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்ட் டு டிஸ்பிளே த ரிசல்ட் டு த ஸ்கிரீன். ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்த வேல்யூவை அவுட்புட்ல டிஸ்பிளே பண்றதுக்கு ஃபைனலா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம். So that's all about the logic. இப்போ ப்ரோக்ராம் எப்படி எழுதணுங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இப்போ பைத்தான் இன்டர்பிரட்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ப்ரோக்ராம் டைப் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கமாண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கிறேன். பைத்தான்ல கமாண்ட் லைன் வந்து ஹேஷ் அப்படிங்கிற சிம்பிள்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான மாதிரி சிங்கிள் லைன்ல ஒரு டெஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். ஸோ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் ஃப்ளோர் டிவிஷன் ஆஃப் two numbers. ரெண்டு நம்பரோட ஃப்ளோர் டிவிஷன் கால்குலேட் பண்றதுக்கு இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம் அப்படிங்கிற டெஸ்கிரிப்ஷனை நான் இப்போ கமாண்ட் லைன்ல கொடுத்துருக்கேன். தென் என்டர் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். ஃப்ளோர் டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு டூ நம்பர்ஸ் இன்புட் வேணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ இன்புட்டை ரீட் பண்ண போறோம். ஸோ இன்புட்டை ரீட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கமாண்ட் லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டு ரீட் த டூ நம்பர்ஸ், ரெண்டு நம்பரை இப்போ ரீட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நான் ஒரு கமாண்ட் லைன்ல கொடுத்துருக்கேன். தென் என்டர் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இன்புட்டை ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம். பைத்தான் லாங்குவேஜ்ல இன்புட்டை ரீட் பண்றதுக்கு இன்புட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த இன்புட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம யூசர்ட்ட இருந்து இன்புட்டை ரீட் பண்ணிக்கலாம். This input method reads a line from the input and converts it into a string and returns it. இந்த இன்புட் மெத்தட் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடும். இதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஓப்பன் பரான்சிஸ் ஒரு க்ளோஸ் பரான்சிஸ் போடணும். தென் இந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ஏதாவது ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங், அதாவது ஒரு மெசேஜ் மாதிரி டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ எ ஸ்ட்ரிங் ரெப்ரசென்டிங் எ மெசேஜ் பிஃபோர் த இன்புட். அந்த இன்புட் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ற மாதிரி இந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துக்கலாம். நம்ம கொடுக்குற அந்த மெசேஜை சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்சிஸ் ஓப்பன் பண்ணி நான் இப்போ என்டர் என் நம்பர் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். அதை சிங்கிள் கோட்ஸ்குள்ள ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். தென் பரான்சிஸ் க்ளோஸ் பண்ணிடணும். இப்படி கொடுத்தோம்னா என்டர் என் நம்பர் அப்படிங்கிற மெசேஜ் முதல்ல டிஸ்பிளே ஆகும். அது டிஸ்பிளே ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம இன்புட் கொடுக்கணும்.
நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை இந்த ஃபங்க்ஷன் ரீட் பண்ணி ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இந்த மெசேஜை நம்ம சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுத்துக்கலாம், டபுள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுத்துக்கலாம். ரெண்டு மெத்தடுமே அப்ளிகபிள் தான். ஸோ வாட் எவர் யூ என்டர் அஸ் இன்புட் ஃபங்க்ஷன் கன்வெர்ட் இட் இன்டு எ ஸ்ட்ரிங். நம்ம கீபோர்ட் மூலமா எந்த டைப் ஆஃப் டேட்டாவை இன்புட்டா கொடுத்தாலும் இன்புட் ஃபங்க்ஷன் அதை ரீட் பண்ணி ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ என்டர் அன் இன்டீஜர் வேல்யூ, ஸ்டில் இன்புட் ஃபங்க்ஷன் கன்வெர்ட் இட் இன்டு எ ஸ்ட்ரிங். நம்ம ஒரு இன்டீஜர் வேல்யூவை இன்புட்டா கொடுத்தாலும் இன்புட் ஃபங்க்ஷன் அதை ஸ்ட்ரிங்கா தான் கன்வெர்ட் பண்ணும். You need to explicitly convert it into an integer in your code using typecasting. நமக்கு இன்டீஜர் டேட்டா தான் வேணும் அப்படின்னா நம்ம கொடுத்த அந்த டேட்டாவை இன்டீஜரா கன்வெர்ட் பண்றதுக்கு எக்ஸ்பிளிசிட்டா டைப் காஸ்டிங் பெர்ஃபார்ம் பண்ணலாம் யூசிங் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பைத்தான்ல இன்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. திஸ் இன்ட் மெத்தட் கேன் கன்ஸ்ட்ரக்ட் அன் இன்டீஜர் நம்பர் ஃப்ரம் எ ஸ்ட்ரிங் லிட்ரல். ஸ்ட்ரிங் லிட்ரல்ல இருந்து இன்டீஜரா கன்வெர்ட் பண்றதுக்கு இன்ட் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இன்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி அந்த இன்டீஜரை ரீட் பண்ணலாம், அதோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி அதுக்கு உள்ள இப்போ இன்புட் ஃபங்க்ஷன் டைப் பண்ணணும். ஸோ அப்போ இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணிட்டு சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்ன மெசேஜ் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். தென் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு இன்புட் மெத்தடை க்ளோஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு க்ளோஸ் parenthesis, தென் இன்ட் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு க்ளோஸ் parenthesis. எக்ஸாம்பிள், இன்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி இன்புட் ஃபங்க்ஷனை டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி நான் இப்போ டபுள் கோட்ஸ்குள்ள என்டர் எ நம்பர் அப்படிங்கிற மெசேஜை கொடுத்துருக்கேன். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இன்புட் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இன்ட் ஃபங்க்ஷனையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா என்டர் எ நம்பர் அப்படிங்கிற மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆனோம்னா நம்ம இப்போ இன்புட் கொடுக்கணும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை இன்புட் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். அதை இன்டீஜரா கன்வெர்ட் பண்றதுக்கு இன்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை ஒரு வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்ணணும். ஸோ வேரியபிள்ல ஸ்டோர் பண்றதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தோம்னா வேரியபிள் நேம் கொடுத்துட்டு அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி இந்த இன்ட் ஃபங்க்ஷனை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இன்புட் இப்போ இன்டீஜரா கன்வெர்ட் ஆகி அந்த வேரியபிள் நேம்ல போய் அசைன் ஆகும். எக்ஸாம்பிள், a ஈக்குவல் டு இன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஏங்கிறது வேரியபிள் நேம். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும் என்டர் எ நம்பர் அப்படின்னு. ஸோ டிஸ்பிளே ஆனவுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை ரீட் பண்ணி இன்புட் ஃபங்க்ஷன் அதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும், இன்ட் ஃபங்க்ஷன் அதை இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணிடும். கன்வெர்ட் ஆன வேல்யூ இப்போ a அப்படிங்கிற வேரியபிள்ல போய் அசைன் ஆகும். ஸோ ஒரு இன்டீஜர் நம்பரை ரீட் பண்றதுக்கு இதுதான் சின்டாக்ஸ். இன்புட் ஃபங்க்ஷன் மூலமா ரீட் பண்ணி அதை இன்ட் ஃபங்க்ஷன் மூலமா கன்வெர்ட் பண்ணி ஒரு வேரியபிள் நேம்ல கொண்டு அசைன் பண்ணணும். ஸோ இன்புட்டை ரீட் பண்றதுக்கு இன்புட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்ன ஸ்ட்ரிங் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ டபுள் கோட்ஸ் யூஸ் பண்றேன். தென் என்டர் த நம்பர் 1 அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் parenthesis க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் மெத்தட் நம்ம கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணும். தென் நம்ம ஒரு இன்புட் வேல்யூவை டைப் பண்ணுவோம். ஸோ டைப் பண்ற வேல்யூவை இந்த இன்புட் ஃபங்க்ஷன் ரீட் பண்ணி அதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ அதை இன்டீஜராகவே கன்வெர்ட் பண்றதுக்கு எக்ஸ்பிளிசிட்டா இன்ட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ இன்ட்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணிக்கணும். தென் அந்த இன்புட் ஃபங்க்ஷன் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலா அந்த இன்ட் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்றதுக்கு இன்னொரு க்ளோஸ் parenthesis யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ இன்புட் ஃபங்க்ஷன் மூலமா ரீட் ஆகி ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆயிருக்கும். இன்ட் ஃபங்க்ஷன் மூலமா அது இன்டீஜரா கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அதை இப்போ ஒரு வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்ணணும். நான் அதை நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ என்டர் கொடுத்தோம்னா நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங் முதல்ல டிஸ்பிளே ஆகும், என்டர் த நம்பர் 1. ஸோ இது டிஸ்பிளே ஆயிடுச்சுன்னா ப்ரீவியஸ் லைன்ல எந்த எரரும் இல்லைன்னு அர்த்தம். ஸோ எரர் இருந்துச்சு அப்படின்னா இந்த லைன் வந்து டிஸ்பிளே ஆகாது, நமக்கு ஏதாவது எரர் மெசேஜ் தான் காமிக்கும். ஸோ என்டர் த நம்பர் 1 அப்படின்னு டிஸ்பிளே ஆன உடனே நம்ம இப்போ ஒரு இன்புட் நம்பர் கொடுக்கணும். ஸோ நான் இப்போ 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நம்பர் ரீட் ஆகி நம்பர் 1 அப்படிங்கிற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிரும். சிமிலர்லி நான் செகண்ட் இன்புட்டை ரீட் பண்றேன். ஸோ அதுக்கு நான் நம்பர் 2 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிட்டு சேம் சின்டாக்ஸ் தான். ஸோ இன்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி parenthesis ஓப்பன் பண்ணிக்கிறேன். டபுள் கோட்ஸ்குள்ள ஒரு மெசேஜை கொடுக்குறேன், என்டர் த நம்பர் 2. ஸோ மெசேஜ் முடிச்சுட்டு டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் இன்புட் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
தென் int ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்றதுக்கு ஒன் மோர் க்ளோஸ் parenthesis யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்டர் கொடுத்தனா எனக்கு மெசேஜ் டிஸ்பிளே ஆயிருச்சு, என்டர் த நம்பர் 2. ஸோ நான் இப்போ ஒரு நம்பரை இன்புட் கொடுக்கணும். ஸோ நான் 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நம்பர் ரீட் ஆகி நம்பர் 2 அப்படிங்கிற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிரும். இப்போ நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான 2 இன்புட் நம்பரை ரீட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஃப்ளோர் டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கமாண்ட் லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு to find floor division of two numbers, ரெண்டு நம்பரோட ஃப்ளோர் டிவிஷன் கால்குலேட் பண்ண போறேன் அப்படிங்கறத ஒரு கமாண்ட் லைன்ல கொடுத்துருக்கேன். தென் என்டர் கொடுத்தனா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்ப்ளே ஆயிரும். Then we need to find the floor division of two input numbers using expressions. So இப்போ நம்ம expressions form பண்ணி ரெண்டு நம்பரோட floor division calculate பண்ண போறோம். The arithmetic floor division operator, that is 2 times forward slash, which is used to find the floor division of two numbers, and the result is stored in a variable result. So arithmetic floor division operator use பண்ணி floor division of two numbers perform பண்ணிட்டு அதோட அவுட்புட்டை ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்றோம். இப்போ நம்ம ஃப்ளோர் டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிரியேட் பண்ணணும். ஸோ எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இன்புட் நம்பர் 1 எடுத்துக்கிறேன். தென் ஃப்ளோர் டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஃப்ளோர் டிவிஷன் ஆப்ரேட்டர் 2 தடவை ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் வேரியபிள் நம்பர் 2. ஸோ இப்படி கொடுத்தனா நம்பர் 1 நம்பர் 2வால டிவைட் ஆகும். இதுல இருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட்டை நான் ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வேரியபிள்ல அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். என்டர் கொடுத்தனா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்ப்ளே ஆயிரும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த அந்த ரெண்டு நம்பரும் ஃப்ளோர் டிவிஷன் பெர்ஃபார்ம் ஆகி ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிருக்கும். தென் ஃபைனலா அவுட்புட்டை பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கமாண்ட் லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டு பிரிண்ட் த ரிசல்ட். ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ண போறேன் அப்படிங்கறத ஒரு கமாண்ட் லைன்ல கொடுத்துருக்கேன். தென் என்டர் கொடுத்தனா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்ப்ளே ஆயிரும். பைத்தான்ல நம்ம ஏதாவது ஒரு வேரியபிளை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பிரிண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதோட சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் நேம் கொடுத்தாலே போதும், அந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ பிரிண்ட் ஆயிரும். இதுல செமிகோலன் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தென் இதுலயே நம்ம பெராந்திசிஸ் பிராக்கெட் யூஸ் பண்ணி அதுக்கு உள்ளேயும் வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் பிரிண்ட்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு ஏன்னு கொடுத்துக்கலாம், ஆர் பிரிண்ட்னு டைப் பண்ணி பெராந்திசிஸ் பிராக்கெட்குள்ள ஏன்னு கொடுத்துக்கலாம். எப்படி கொடுத்தாலும் ஏங்கிற வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். தென் ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்குள்ள டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கலாம், ஆர் பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு சிங்கிள் கோட்ஸ்குள்ள டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கலாம், ஆர் இதே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பெராந்திசிஸ் யூஸ் பண்ணி அதுக்கு உள்ளேயும் டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம். ஸோ அதில் டபுள் கோட்ஸ்குள்ளேயும் டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம், சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயும் டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ 4 டிஃப்ரெண்ட் வேஸ்ல நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ப்ரோக்ராம்ல நான் த என்டர்டு நம்பர் இஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்றேன். ஸோ பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு சிங்கிள் கோட்ஸ்குள்ள த என்டர்டு நம்பர் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆர் இதையே நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுத்துக்கலாம், பெராந்திசிஸ் யூஸ் பண்ணியும் கொடுத்துக்கலாம். அப்போ இந்த 4 மெத்தட்ல எந்த மெத்தட்ல வேணாலும் நான் அவுட்புட்ல இந்த டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு மெத்தட் சூஸ் பண்ணிக்கிறேன். So to combine a text and a numeric variable, Python uses the comma character. ஒரு டெக்ஸ்டையும் ஒரு வேரியபிளையும் கம்பைன் பண்றதுக்கு கமா கேரக்டர் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணிக்கலாம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல. இதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை கோட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துக்கணும். சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதை முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கமா யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணிட்டு அந்த வேரியபிள் நேம் கொடுத்தாலே போதும், அந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூவும் அந்த டெக்ஸ்டும் கம்பைன் ஆகி அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிரும். அப்ப நம்மளோட ப்ரோக்ராம்ல நான் த என்டர்டு நம்பர் இஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜை கொடுத்துக்கிறேன். ஸோ அதை நான் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். தென் கமா யூஸ் பண்ணிட்டு எனக்கு இப்போ ஏங்கிற வேரியபிள்ல தான் ஃப்ளோட் வேல்யூ ரீட் ஆகி நம்ம ஸ்டோர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஏங்கிற வேரியபிளை நான் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கமான் யூஸ் பண்ணிட்டு ஏ கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இந்த என்டர்டு நம்பர்ஸ்ங்கிற டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும். அது கூட ஏல இருக்கிற வேல்யூ கம்பைன் ஆகி டிஸ்பிளே ஆயிரும். இப்போ அவுட்புட்டை பிரிண்ட் பண்றதுக்கு நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். ஸோ பிரிண்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு என்ன ஸ்ட்ரிங் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ த ரிசல்ட் ஆஃப் ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னு கொடுக்குறேன்.
தென் ஒரு ஈக்குவல் டு கொடுத்துக்கிறேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் ஒரு வேரியபிளை இதுல டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்காக கமா கேரக்டர் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணிக்கிறேன். தென் வேரியபிள் நேம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட். இதுல தான் அவுட்புட் இருக்கு. ஸோ இப்படி கொடுத்தோம்னா நம்ம கொடுத்த அந்த ஸ்ட்ரிங்கும் நம்ம கொடுத்த அந்த ரிசல்ட்ல இருக்கிற வேல்யூவும் கம்பைன் ஆகி அவுட்புட்ல டிஸ்பிளே ஆகும். ஸோ பாத்தீங்கன்னா the result of floor division equal to அது வரைக்கும் நான் கொடுத்த ஸ்ட்ரிங். தென் ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல 2 அப்படிங்கிற வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூ இப்போ கம்பைன் ஆகி அவுட்புட்ல டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ 5 டிவைடட் பை 2 அப்படின்னா 2.5 கிடைக்காது, 2 தான் கிடைக்கும். ஸோ நார்மல் டிவிஷன்னா 2.5 கிடைக்கும். ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னா பாயிண்ட்டும் அதுக்கு அப்புறமா இருக்கிற டிஜிட்டும் ரிமூவ் ஆயிரும். ஸோ 2 மட்டும் தான் கிடைக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த பைத்தான் ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த ஃப்ளோர் டிவிஷன் ஆஃப் 2 numbers. இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட queries-அ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.